ஐபிஎல் 2025 ஃபைனலில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வேர்சஸ் பஞ்சாப் அணிகளுக்கு இடையில் நடக்கிற போட்டியில் பெங்களூர் வெற்றி பெற்றாங்க. வெற்றி கொண்டாட்டத்தை வந்து பெங்களூரில் வந்து கொண்டாடினாங்க. இது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இதை முன்னெடுத்ததே பார்த்தீங்கன்னா கர்நாடக அரசாங்கம். இந்த வெற்றி கொண்டாட்டம் வந்து நல்லபடியாக போகும்னு பார்த்தீங்கன்னா அது இது வரைக்கும் 11 பேர் இறந்திருக்கிற சூழ்நிலை இருக்கு. ஒரு ஒழுக்கமின்மை, அடாவடி, ஒரு சாதாரண கிரிக்கெட் வெற்றியை வந்து அரசே கொண்டாடினதோட விளைவு தான் இந்த உயிரிழப்புகள். இந்த வெற்றி கொண்டாட்டம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் அரசாங்கம் வந்து நடத்தியிருக்கிறாங்க. இந்த வெற்றி கொண்டாட்டம் மே 5 ஈவினிங்கில் கொண்டாடுறதா ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3 மணிலேருந்து ரசிகர்கள் வந்து பயங்கர கூட்டங்களாக கூடி ஆரவாரம் பண்ணி பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா மைதானத்தை சுற்றி உள்ள எம்ஜி ரோடு, கியூன்ஸ் ரோடு, பிரிக்கெட் ரோடு, சிவாஜி நகர், பனர்கட்டா ரோடு மற்றும் பிஆர் ஸ்டேஷன் போன்ற பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் கூட்டம் காணப்பட்டிருக்கு. ரசிகர்களை வந்து ரொம்ப கட்டுப்படுத்தவே முடியல. இந்த கூட்டத்தினால கடுமையான சாலையில் வந்து டிராஃபிக் ஆகிருக்கு. ரொம்ப அடாவடித்தனம் பண்ணியிருக்கிறாங்க. விதிகளை மதிக்காமல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடாவடித்தனம் பண்ணி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. போலீஸார் விதித்த வந்து கட்டுப்பாடுகளை வந்து யாரும் மதிக்கலை. இந்த ஐபிஎல் போட்டிகளில் பார்த்தீங்கன்னா அதிக முறை கோப்பை வென்ற 2 அணிகள் பார்த்தீங்கன்னா ஒன்று மும்பை, இன்னொன்று சென்னை. கிட்டத்தட்ட 10 கோப்பை. மும்பை ரசிகர்களும் மும்பை ரசிகர்களும் சென்னை ரசிகர்கள் வந்து எத்தனையோ வெற்றி கொண்டாட்டங்களை கொண்டாடி இருக்கிறாங்க. பட் எந்த ஒரு இந்த மாதிரி நிகழ்வுகள் எதுவும் பேடான நிகழ்வுகள் எதுவும் நடக்கலை. பெங்களூர் அணி ஃபஸ்ட்டு கொண்டாட்டம் தான் நடத்தியிருக்கிறாங்க. பட் முதலே ஒரு சோகமான செய்திகள் வந்திருக்கு. விளையாட்டாக பார்க்கணும், வெறிய பார்க்கக்கூடாது. இவ்வளோ கூட்டம் கூடுது அப்படின்னா அரசாங்கம் வந்து அதுக்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதையும் தாண்டி மக்கள் மதிக்காமல் ஒரு கிரிக்கெட் இஸ் அ கேம், ஜஸ்ட் அ கேம், அவ்வளோதான். ஒரு பொழுதுபோக்கு அம்சமான தான் பார்க்கணும். நாட்டு வெறி இல்லை நம்ம ஊர் விளையாடுது அந்த வெறி இருக்கலாம். பட் அதுக்கு நம்மளோட உயிரோப்பை இழக்கிறது வந்து ஒத்துக்கொள்ளக்கூடியான விஷயமா தெரியல. ஸோ நம்மளை நம்ம தான் பாதுகாக்கணும். விளையாட்டை பாருங்கள். நன்றி.